அவன் வீட்டில் பொண்ணு இருக்கணும், நாளைக்கு 10 மணி டைம், இதான் கொடுத்தேன். பேர் சொல்லி அவனை மிரட்டினேன். நான் அப்படி ஒன்றும் இல்லைன்னு, நான் எனக்கு தெரியும்டா, ஆண்டவர் சொல்லியாச்சு. இன்றைக்கி குற்றிக்காலில் நடக்கிறான். வர கரெக்டாக இங்கே ஊருக்கு வந்துட்டு 8 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், 8:30க்கு ஃபோன் பண்ணேன், 9 ஃபோன் பண்ணேன், 10 மணிக்கு நீ 20 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லுவேன். தம்பி வந்தாச்சு, இன்னார வீட்டில் இருக்காங்க. ஆண்டவர் காலை முறிச்சு போட்டார். அவனை வேலை கடத்தலுக்கு துணை போனவன் சொந்தக்காரன் தான். நான் பிறகு ஜெபம் பண்ணேன், ஏன்னா மகளா வாழ்த்தி ஜெபம் பண்ணேன். அப்போ என் முண்டாட்டி ஓடி போன பெண்ணுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? கேட்டு பாருங்க, என்ன தானே இருக்கா? ஓடி போன பெண்ணுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒரு ஊழியக்கார், நீங்கள் ஒரு அப்பன். தான் திருந்தவில்லை, தீர்க்க தரிசனத்தின்படி நடந்த சம்பவம் என்று. மகள் கடத்தப்பட்ட செய்தி காட்டுத்தீயா பரவுது. சென்னைக்கு போனான், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கு. நான் போகல, குளிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். நான் குளிக்க மாட்டேன்னு சொன்னான். குளிச்சுட்டு ஜெபம் பண்ணு. நான் குளிக்க மாட்டேன். பாத்ரூம் போனேன், அடித்து போட்டார், பெண்ட் எடுத்தார் ஆண்டவர். முதுகெலும்ப 2 பிளந்து விட்டார். கீழே சறுக்கி விழுந்து முதுகில் ஒய் அடையாளம். கீழ்படியலைன்னா ஒய்னா ஏன் இதை செய்தார்? சாவுனா சாவணும், வாழனா வாழணும், ஓடனா ஓடணும், நடனா நடக்கணும். அதான் கிறிஸ்தவம். அப்புறம் செட்டிநாடு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டு. நான் போகவே இல்லை. எந்த ஊழியக்காரமா போன போட்டு ஐயோ நாளுவா வரல. அடுத்த மாதம் உபவாச கூட்டம் தாண்டி ஆண்டு சொன்னார், போய் கூட்டிகிட்டு வா, நோ சர்ஜரின்னு என்னார். பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தேன். பஸ்ஸில் இருந்த அத்தனை பேரும் என்ன கிறுக்குன்னு சொன்னாங்க. இவ்வளோ ஆள்ற அழகத்தை பார்த்து. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்த அத்தனை பேர் என்ன திட்டினாங்க, நீ எல்லாம் புருஷனா, ஆம்பளையா? நீ ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறேன், பஸ்ஸில் கொண்டு போகிறேன்னு. 10:30 மணி பஸ்ஸு, 6 மணி நேரம் கோயம்பேட்டில் இருக்கிறோம் டிக்கெட் இல்லாமல். 10:30 மணி பஸ்ஸு. லாஸ்ட்டில் திருச்சி தாண்டினதுமே என் பொண்டாட்டியை பஸ்ஸில் காணோம். பார்த்தாச்சுன்னா சொந்தமாக எழுப்பி சொந்தமாக பாத்ரூம் போய் நடந்து படிக்கட்டு ஏறி வந்து உட்காந்துருக்கா. உடைந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எலும்புகளை நனமுள்ளதாக மாற்றினார். அப்போ கீழ்ப்படியாததுக்கு தண்டனை கொடுத்தாரு. ஊழியக்காரின்னு பார்க்கல, ஏன் பொண்டாடின்னு பார்க்கல. உங்களுக்கும் அப்படி தான். நீங்களும் கீழ்ப்படினா உங்களுக்கு அடி உண்டு, தண்டனை உண்டு. அதுக்கப்புறம் தான் விடுதலை உண்டு. ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம யோசிக்கணும், எங்கே தவறி போனோம், எங்கே கீழ்ப்படியாமல் போனோம்னு கேட்கணும். என்னுடைய இயேசு கிறிஸ்து ஓக்கியம் துறைப்பாக்கத்தில் வந்து நேரடியாக வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து 4 பேர் சாட்சி. ஒன்று என் மனைவி. அப்போ என் வாயிலிருந்து வர்றதெல்லாம் அந்த என்னுடைய வார்த்தைன்னு நினைக்கலாம்ல. ஆனால் அந்த கிறிஸ்தன் விட மாட்டான்ல, எப்படியாவது உள்ள தத்துருட்ட பார்ப்பான், எதிர்த்து நிற்கிறத மாதிரி வச்சுருவான். விளைவு அப்போ நானும் சந்தோஷப்பட்டேன். என்னை பொறுத்தவரையில் அதாவது 12,000 ரூபா ஃபீஸ் பேலன்ஸுக்காக, 12,000 ரூபா 2 பிள்ளைகளுக்கும் 12,000 ஃபீஸ் பேலன்ஸுக்காக கடையாளமுடு காவல் நிலையத்தில் என் பேரில் ஸ்கூல் பிரின்சிபல் புகார் கொடுத்தான். இங்கே 4 மாடியும் கட்டிகிட்டு இருக்கிறோம். ஊரில் நான் ஒரு பெரிய பணக்காரன்னு ஒரு பிம்பம், பில்டிங் கட்டிகிட்டே இருக்கிறோம். ஆனால் ஃபீஸ் கட்டலை. ஃபீஸ் கட்டாதனால போலீஸில் கேஸ் கொடுத்தான். ஏன்னா
இனி ஜேபிஆருக்கு பிள்ளைங்க வந்தால் முறத்தை வச்சு துறப்ப வச்சு அடித்து விரட்டுன்னு சொல்லிட்டான். நான் கேட்டேன், ஏன் எப்படி சொன்னேன்? நீ பீஸு கேட்டு நீ வெளியே விடுறது நியாயம், சரி உன்னுடைய தீர்மானம் அது. இல்லை வெயிலில் விடு, குனிய விடு, நீ அடித்து துரத்துன்னு சொல்லியிருக்கிற, முடிஞ்சால் அடிச்சுப்பார், ஜேபிஆருக்கு பிள்ளைய அடிச்சுப்பார் தான் கேட்டேன். இவ்வளோ சொன்னதுக்கு அவளுக்கு தம்பியார் சப் இன்ஸ்பெக்டராக ஒரு கடல் முடிச்சு பட்டிச்சேன். அப்புறம் உண்டு இல்லைன்னு ஆகிட்டேன். விட்டல்ல 2 விழிகள் பத்திரிகையை பயன்படுத்தினேன். நரபலி பள்ளிக்கூடம்னு கற்று எழுதினேன். கலைஞர் சட்டத்தை போட்டார், மெட்ரிகுலேஷனுக்கு வரைமுறைகளெல்லாம் கொண்டு வந்தார், என்னெல்லாமா சட்டம் கொண்டு வந்தார். இன்றைக்கி அந்த பள்ளிக்கூடம் விற்க கிடக்கு, ஆடு மாடு மேய்ஞ்சி நடக்குது. இதுதான் தீர்க்க தரிசனம். அன்னை சொன்னார், ஆடு மாடு மேயும் குமரி மாவட்டத்தில் பிரபலமான பள்ளிக்கூடம், ஆடு மாடு மேயும்னு நல்லா இருக்குமே தான் சொன்னார். அப்போ நான் இது சபிச்சதா? இது தீர்க்க தரிசனம், அழிவு சம்பந்தமான தீர்க்க தரிசனம், சாபம் அல்ல. அப்போ நீங்கள் ஊழியக்காரன் இப்படி யாரையும் சபிக்கக்கூடாதுல்ல. கர்த்தர் சொன்னால் நான் செய்வேன். இப்போ எலிசா தீர்க்க தரிசி மொட்டை தலையே, அவன் தலையில் முடியில்லாதவன் பார்த்து மொட்டை தலை என்னன்னு சொல்ல முடியும்? 4 பிள்ளைகள் மொட்டை தலையாக ஏறிப்போன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அந்த பிள்ளைகளை பார்த்து அவன் சபித்தான். பட்டணத்தில் சபிக்கிறான். வனாந்தரத்துலேருந்து 2 கரடிகள் வருகிறது. 42 சொன்னது 2-3 பிள்ளைங்க, 42 பிள்ளைகள் கடிச்சு கீறிச்சு கொன்று போட்டது. அதான் கர்த்தருடைய கோபம். கர்த்தருடைய கோபத்தை நீங்கள் பார்த்ததே கிடையாது. நீங்கள் தன்னுடைய ஊழியக்காரனுக்காக நின்றார் அவர். என் மகனை எப்படியா மொட்டை தலையான்னு கூப்பிடலாம். கரடியை கொண்டு வந்தது ஆண்டவர். 42 கடிச்சு திங்குமடி வச்சுட்டார். அதே மாதிரி தான் கர்த்தருடைய விசுவாசிகள். நீங்கள் கர்த்தருக்கு விசுவாசிகள் இருந்தால் ஒரு தீய சக்தி உங்களை தொட விட மாட்டார். 1000 மந்திரம் வைக்கலாம் உங்களுக்கு. இன்னும் உயிரோடு தானே இருக்கீங்க, செத்தொன்னு போகலையே. வச்ச மந்திரத்துக்கு என்னைக்கே செத்து போயிருக்கணும். ஆனால் அவர் நேரம் வச்சுருப்பார். ஒரு மந்திரவாதியும் வச்சுருக்க மாட்டார். இந்த ஊழியத்தில் நீங்கள் விசுவாசிகளாக நீங்கள் வந்துருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மந்திரம் வச்சா எந்த மந்திரவாதியும் ஆண்டவர் வைக்க மாட்டார், உயிரோடையே வைக்க மாட்டார். முடிஞ்சால் இன்றைக்கி சவால் விடுது, அந்த மந்திரவாதிகள் போய் எங்கேயாவது தப்பி பார்க்கணும், எங்கே போனாலும் கொண்டே போட்டுருவார். தன் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிற தேவன். இன்னும் தன் பிள்ளைகளுக்கு வறுமை வருகிறன்னு சொன்னால், தன் பிள்ளைகள் குடும்பங்கள் உபத்திரம் வருகிறன்னு சொன்னால், வீட்டில் கணவனை சண்டை வருன்னு சொன்னால் இந்த சாத்தானால் வருகிறது. அவன் மந்திரம் வச்சவனை எல்லாம் ஆண்டவர் போட்டு தள்ளிடுவார். நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டிருங்க, இருக பற்றி கொண்டிருங்க. அந்தி கிறிஸ்து விட்டு கொடுக்காதீங்க, உங்கள் இருதயத்தை கொடுக்காதீங்க, சரீரத்தை கொடுக்காதீங்க. உண்மையாயிருங்க, பொய் பேசாதீங்க, நீதியாயிருங்க, நியாயமாக இருங்க. ஊழியக்காரர்களாக நீங்கள் யாரும் கேள்வி கேட்காத. வந்தோமா, சபையில் இருந்தோமா, ஜெபம் பண்ணோமா, போனோமான்னு இருக்கட்டும். நான் பேர் சொல்லி ஊழியக்காரர்களை குறை சொல்வேன். சொல்கிறேன்னா அந்த குற்றத்தை சொல்கிறதாக, அதுக்கு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாக பேசுவாங்க, நான் சிரிச்சுட்டு தானே இருப்பேன். சிரிச்சுட்டு விசுவாசிகள் பேசுவாங்க, சிரிச்சுட்டு தான் பதில் சொல்லுவேன். ஏனென்றால் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய ஞானத்தை நான் ஆர்சி மதத்தில் இருக்கும்போது எனக்கு அவர் கொடுத்துட்டார். அதை என் வெற்றியின் அடையாளம். யார் என்ன சொன்னாலும், என் பொண்டாட்டியே சொன்னாலும் சைலண்டாக தான் இருப்பேன். கேட்டால் சொல்லுவேன், இன்னும் சிரிச்சுட்டே இருக்கீங்க மக விஷயத்தில். நான் எவ்வளோ சொன்னால் சிரிப்பாக வருதுன்னு. கடைசியில் களுவந்துட்ட ரயில்வே ஸ்டேஷனில் என் மனைவிக்கு 5 நிமிஷம் ஜோம் பண்ணேன். வேறு 1 வருஷத்துக்கு பிறகு 1 வருஷம் மாதிரி என் மகள் கையில் கிடச்சா கொத்தி சிக்கன் பிரியாணி போடுவோம், அந்த மாதிரி கோபம் அவளுக்கு. வேறு 5 நிமிஷம் ரயில் நிறுத்தி வச்சுட்டு அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாள். அன்னைக்கு மகளை ஏற்றுக்கொண்டாள். இன்றைக்கி தாயும் மகளையும் பிரிக்கவே முடியாது. ஒரு சமக்கையை தட்டலாம். காரணம் தீர்க்க தரிசனம் உங்களை வாழ்வழிக்க வருகிறது, வாழ வைக்க வருகிறது, அழிக்க அல்ல. ஆனால் சாத்தானுடைய திட்டங்களை தகர்க்கிறதுக்கு வருகிறது. அப்போ நீங்கள் செவி கொடுக்கணும். தீர்க்க தரிசனங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவா வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று,
யூதாவே எருசலேம் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது புத்தி பெறுவீர்கள். இதுதான் வசனம். ஆகவே நம்முடைய நாவை வச்சு நிறைய பேர் அடக்கி வாசிங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்கிறதான். முதல்ல தன் குற்றத்தை முதல்ல பாருங்கள். இப்போ பிறருடைய கண்ணிலிருந்து துரும்பு எடுக்கிற முன்னாடி உன் கண்ணில் இருக்கிற துரும்பை முதலீடு. பிறரை குற்றப்படுத்துறதுக்கு முன்னாடி உன்னை குற்றப்படுத்தலிருந்து தப்பித்து போ. நியாயம் தீர்க்கும் அதிகாரம் ஆண்டவருக்கு தான், தவிர உங்களுக்கு இல்லை. பழி வாங்கிறதும் ஆண்டவருக்குரியது, உங்களுக்குரியதல்ல. ஸோ நீ கிறிஸ்தவனாக இருந்து பாரு, அதான் வெற்றி. அதுக்கு இந்த 8 குணாதிசயங்கள் வேண்டும். யாக்கோபு 3:17. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தன் அடித்தா கூட திரும்பி அடிக்காதீங்க, திரும்பி ஆண்டவர் அடிக்க சொன்னால் அடிங்க. அப்போ ஆபத்து இல்லை. இல்லைன்னா அடியே தான் வாங்கணும். வாயை திறந்து கெட்ட வார்த்தை பேசாது இருப்பீர்களாக. கெட்ட வார்த்தையை பேசப்படாது. நான் ஒரு நாள் என் பொண்டாட்டி ஒரு கெட்ட வார்த்தை பேசினேன். அப்போது ஒரு 1.5 கிலோ வெயிட்டில் தந்தா டோஸு. நான் சொன்னது வேறு மாதிரி, அது மாதிரின்னு சொன்னேன். அந்த மாதிரியை விட்டுட்டா, அதை எடுத்துட்டா, அவ்வளோதான். ஆகவே ஏன்னா பிறருக்கு பிடிக்காத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தவே கூடாது. தட்ஸ் கிறிஸ்டியானிட்டி. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அந்த நாவை வச்சு எப்படி உங்களுக்கு சொல்லலாம்? இந்த நாவை வச்சு அல்லேலியே சொல்கிறோம், சாயங்காலம் இந்த நாவை வச்சு கெட்ட வார்த்தை பேசுகிறோம். அப்போ நாக்கை இழுத்து வச்சு அறுக்கத்தானே செய்யணும். இந்த நாக்கு நீ வேண்டான்னு அதை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தா யார் தாங்க முடியும் உங்களால்? இல்லை ஒரு கேன்சர் வியாதி வச்சா என்ன ஆகும்? இப்போ சென்னையில் ஒரு பொண்ணு, ஒரு வயசான பாட்டி திருவிருந்து எடுக்க போனாங்க. நாக்கை நீட்டினாங்க, திருவிருந்து கொடுத்தாங்க. நாக்கில் வந்து கேன்சர் கட்டி, அதே அளவில் கேன்சர் கட்டி. அன்னைக்கு அந்த செகண்ட்லேயே இந்த அம்மா பயந்து திகிலடைஞ்சு என்கிட்ட வந்து, இது எப்படி பிரதர், அந்த அப்பம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட்டியாக கொஞ்சம் உறைஞ்சிருக்கு கேன்சர் கட்டின்னு. நான் சொன்னேன், இந்த நாவை வச்சு தானே போய் பேசுனேன். வச்சார் கட்டி. இந்த நாய் வசன கெட்ட வார்த்தை பேசுகிற வச்சார். திருவிருந்து எடுக்க போக முன்னாடி உங்கள் நாக்கு எப்படி சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். நீ எப்படி சுத்தமாக இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை திருவிருந்து எடு, இல்லைன்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடு, பிரச்சனை இல்லை. பொய் பேசுகிற நாவை கொண்டு நீட்டக்கூடாது. ஆசையிலே நீட்டுறது பரிசுத்தம் உள்ளவர்களுக்குரிய ஒரு ஆகாரம். அது பரிசுத்தம் அடைந்தவர்கள் எடுக்கிறது. அது ஒரு சடங்கு மாதிரி வைக்கிறாங்க, சடங்கு மாதிரி. நான் இன்றைக்கி வரை திருந்துடுகல, ஒத்துக்கிடுவீங்களா நீங்கள்? இன்றைக்கி வரை எந்த சபையிலையும் போய் திருந்து எடுக்கல. இதுக்கு இப்போ ஒரு ஊழியம் உலகத்தில் உண்டா? உண்மையாக இருப்பதான் ஆண்டவருக்கு பிரியம். நீ திருவிருந்து எடுத்துகிட்டு உண்மையாக இல்லைன்னா என்னத்துக்கு பிரயோஜனம்? ஞானஸ்தானம் எடுக்கிறது உண்மையாக இருந்து ஞானஸ்தானம் எடு, அது கர்த்தருக்கு பிரியம். உண்மை இல்லைன்னா நீ ஞானஸ்தானம் எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். நிறைய ஊழியக்காரங்க வஞ்சிக்கிறாங்க. ஞானஸ்தானன்ற பேரில் அவங்கள கொள்ளையிடுகிறார்கள். ஏன்னா ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு உறுப்பினர் ஆகிட்டால் மாதந்தோறும் தசமாக வரும் என்பது அவங்களுடைய எண்ணம். அதற்கென்றே கையை தூக்குறவங்களுக்கெல்லாம் தசமாக கொடுக்குறாங்க. தேவனை இவங்களெல்லாம் அழிச்சிருவாங்க. அது சிஎஸ்சி ஆனாலும் சரி, ஆர்சி ஆனாலும் சரி, சத்தியத்தை செவி கொடுக்கணும். சத்தியம் விடுதலையாக்கும். கையை தட்டலாம். சத்தியம் விடுதலையே தரும். பைபிள் என்பது சத்தியம். எல்லா வரிகளுக்கும் எல்லா பாகத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அது வேண்டான்னு ஒதுக்கப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. எல்லாமே நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம திருந்துறதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பாகத்தை நான் பின்பற்றுவேன், கொஞ்சம் பாகம் நீ பின்பற்று, கொஞ்சம் பாகம் அப்படி இல்லை. மொத்த பைபிளும் நமக்கு தான் வச்சுருக்கிறேன். நீ அதன்படி நடக்கணும், அவ்வளோதான் முக்கியம். அடுத்து 3வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியந்த நடத்திடுவார். அல்லேலூயா.
வாசித்த 3வது வசனம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 5 மாறும். 5 என்ன சொல்லுகிறது? தேசத்திலே எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்த எருசலேமே கேட்க பண்ணுங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி என்ன சத்தமா? உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவ்வளோதானே, உட்காரு. அல்லேலூயா. அதாவது தேசத்தில் எக்கால சத்தம் ஊதுங்கள். அப்போ தேசம் எங்கோ யுத்தம் நடக்கும்னு அர்த்தம். யுத்தம் நடக்கும். அப்போ யுத்தம் நடந்தால் பத்திரமா பாதுகாப்பாக இருங்க. பட்டணங்களில் போய் எங்கே போயும் பாதுகாப்பாக இருங்கன்னு அர்த்தம். யுத்தம் சந்தேகமே இல்லை, கட்டாயம் யாருக்கும் நடந்துட்டு தான் இருக்குது, வரும். அது எருசலேமுக்கு அறிவிங்கள். எருசலேம் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு அறிவிங்க. கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம இயேசு எல்லாம் யுத்தம் பண்ண மாட்டார், நம்ம இயேசு எல்லாம் உலகத்தை அழிக்க மாட்டார், நம்ம இயேசு உலகத்தை நேசிக்க வந்தவர் அல்லவா, அப்படி தான் சொல்லுவாங்க. தேவன் அழிக்க மாட்டார்னு. அப்படி தான் ஒரு முறை அவர் மோன்சலாசர் சொன்னார். அந்த கொரோனா வந்த நேரத்தில் வந்து சொன்னாங்க, கொரோனா என்ற சாத்தானை துரத்திடுவேன்னு 9 மணிக்கு மயக்க போட்டு அழுதார். இங்கேருந்து ஆண்டவர் ஸ்டுடியோ செய்தியில் சொன்னார், 2ல் 1 தூக்கிடுன்னாரு. இப்போ நான் என்ன சாத்தானான்னு கேட்டார். கொள்ளைவியாதி அனுப்பினதே நான் தான் சொல்கிறார் ஆண்டவர். கொள்ளைவியாதி அனுப்பினதே நான் தான். அதுக்கு அடையாளம் இந்த ஊழியந்தான். 2018 உங்களெல்லாம் எழுப்பி விட்டு கையடிக்க சொல்லி மருந்தே கண்டுபிடிக்க முடியாத கொள்ளைவியாதி தேசமங்கம் அனுப்புகிறேன். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், நீதிமன்றங்கள் எல்லாம் முடங்கி போகும்னு சொன்னார். அதே மாதிரி நடத்தி காண்பித்த தேவன். இன்னைக்கு வரைக்கும் என் பொண்டாட்டி ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டா. எத்தனையோ 6 மாதங்கள் 8 மாதங்களுக்கு போகிற ஒரு குழந்தை என்கிட்ட ஃபோனில் பேசு.